சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின் எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாச மலர்மின் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திளைவாள் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையொரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமலை குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் உள்ள பெருமான் அருள் தரும் பன்னார்மொழி எம்முடமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடியிலே நீல நினைந்து உரையாசிரிய சிவக்கணியாவுடைய திருவடியிலே வணங்கி எந்த பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகள் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம், எம்பிராட்டி பேயார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, திருத்தொண்ட தொகை ஆசிரியர் இதை சொல்லுகின்ற பொழுது பெருமிரலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று சொல்லி அருளுகின்றார். இறைவனே அம்மையே என்று தன்னுடைய திருவாக்கின் மூலமாக வறுமைவள் அம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று சொல்லி இறைவனே அம்மா என்று சொல்லியதனாலே அம்மாவுடைய பெருமை உலகம் போற்றக்கூடியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே தன்னுடைய புராணத்திலே அருளுகின்றார். மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருளப் பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா, உங்களுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளி அவருடைய புராணத்தை தெய்வ சேக்கிழார் அடிகள் 66 திருப்பாடல்களிலே நமக்கு போற்றி அருளுகின்றார். அம்மையாருடைய பெருமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது காரைக்காலினில் மேய குலதனம் என்று நந்தம் நாதரா நம்பியாண்டார் நம்பிகளும் அம்மா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் வறுமைவள் அம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்லி உலகங்களுக்கே அம்மையப்பராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமானும் அம்மாவுடைய பெருமைகளை வியந்து போற்றி இருக்கிறார்கள். நம்முடைய ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமானுக்கு ஒரு தாய் காரைக்கால் அம்மையார். அப்பா என்று சொன்னது கண்ணப்பரை நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று சொல்லி அருளினார். 2 பிள்ளைகள் நம்முடைய புராணத்திலே பேசப்படுகிறார்கள் நம்முடைய பெருமானுக்கு. ஒன்று சீர்காழி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் உமையம்மையனுடைய திருமுலைப்பால் உண்டதனாலே மகனாம் தன்மையிலே வைத்து போற்றக்கூடியவர். இன்னொருவர் சேஞ்சலூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய சண்டீஸ்வர நாயனார். சிவகுற்றம் நிகழ்ந்ததன் பொருட்டு தன்னுடைய தாதையின் காலை தரித்த உடனே இறைவனே அடுத்த தாதை உனக்கு நான் என்று சொல்லி அவருக்கு அருள் செய்தது மட்டுமல்லாது அவரை உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். ஆக 2 பிள்ளைகள் நம்முடைய பெருமானுக்கு. திருத்தொண்ட தொகை ஆசிரியர் பெருமிரலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பேயார்க்கும் அடியேன் என்று சொல்லுவது அம்மையார் இறைவரை வேண்டி பெற்ற வடிவம், பேய் வடிவம், நற்கணங்களில் ஒன்றான பேய் வடிவம் என்று சொல்லி நமக்கு பிராணத்தில் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாது புனிதவதியார் புராணம் என்று இதில் சொல்லப்படலை, காரைக்கால் அம்மையார் புராணம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இறைவனே அம்மை என்று சொல்லியதனாலே இயற்பெயராகிய புனிதவதியார் புராணம் என்று சொல்லாது காரைக்கால் அம்மையார் புராணம் என்றுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி அம்மையாரும் தன்னுடைய திருப்பதிகத்திலே தன்னை காரைக்கால் பேய் என்று அருளுகின்றார். இப்படி பல பெருமைகளை உடையது அம்மையாருடைய திருச்சரிதம். திருத்தொண்டர் திருவந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று தாளிரண்டும் மும்பர்மிசை தலையால் நடந்து ஏற உமை நகழும் செம்பொன் ஒருவன் என் அம்மை எனப் பெற்றவள் செடுந்தேன் கொம்பின் உகு காரைக்காலின் மேய குலதனமே நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று இறைவன் இருக்கக்கூடிய கைலாயமலையை நான் கால்களால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி உமையம்மை தன்னுடைய தாள்கள் 2ஐயும் மேலே தூக்கி தலையினால் நடந்த மலையினை ஏற உமையம்மை பார்த்து திருநோக்கம் செய்து இவள் அன்பு இருந்தவாறு என்னே என்று முறுவல் செய்கிறார். அப்படியே
இறைவனிடத்திலே முறுவல் செய்ய, இவனுடைய அன்பு இருந்தவாறு என்னை என்று சொல்லி பெருமானிடத்திலே முறுவல் செய்ய, செம்பொன்மேனியாகிய பெருமான் வரும் இவள் என் அம்மையாவாள் என்று சொல்லி அருளும் பேறு பெற்றவள், இறைவனே அம்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர் அம்மையார், காரைக்கால் அம்மையார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அம்மையாருடைய புராணத்தை நமக்கு சேக்கிழார் அடிகள் முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது முதல்ல அம்மையார் அவதரித்த காரைக்காலுடைய பெருமையை சொல்லுகிறார். மானமிகு தர்மத்தின் வளை நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் குடிதுவன்றி ஓங்குபதி கூணல் வளை திரை சுமந்து கொண்டேறி மண்டுகளிக்கு காணல் மிசை உளவு வளம் பெருகுதிரு காரைக்கால். கூணல் என்ன சொல்றாரு, கூணல் வளை திரை சுமந்து கொண்டேறி மண்டு அப்படின்னா வளை, அதாவது கடல் கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நகரம் அந்த காரைக்கால். வளைவுகளுடைய சங்குகளை கடல் அலைகள் சுமந்து மேலே ஏறி அடித்து கொண்டு வரக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் என்று சொல்லுகிறார். மானமிகு தர்மத்தின் வழி நின்றுன்னா மானமிகுந்த தர்ம நெறியிலே ஒழுகி வாழக்கூடிய அந்த வாய்மையில் சிறந்த வணிகர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அதாவது எஞ்ஞான்றும் தன் நிலையில் தாளாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துளி உயிர் வாழாமையும் என்று ஆசிரியர் பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவது போல தன்னுடைய நிலையில் என்றும் தாழாது தர்ம வழியிலே நின்று பணி செய்தவர்கள் நம்முடைய அந்த வணிகர்கள். அப்படிப்பட்ட குலத்திலே அவதரித்தவர் அம்மையார் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த வாய்மை நின்று குறைவுபடாத சிறப்புடைய அந்த வணிகர் குலத்திலே அந்த வணிகர் குலம் நெருங்கி விளங்கக்கூடிய பதி காரைக்கால். அந்த காலத்தில் காரைக்கால்லையே வணிகர் குலங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு அறிய முடிகிறது. தர்ம சிந்தனையுடையவர்கள், அவர்கள் வியாபார நோக்கில் இருந்தாலும் கூட எந்த ஒரு உயிர்களுக்கும் வருத்தம் செய்யாது அவர்கள் அந்த தர்ம வழியிலே அறத்தின் வழியிலே நின்று அவர்கள் தங்களுடைய அந்த வணிகத்தை செய்தார்கள் என்று சொல்லி, அதாவது தர்ம மானமிகு தர்மத்தின் வழி நின்று என்று சொல்லி இதை நமக்கு அருளுகின்றார் சேக்கிழார் அடிகள். அடுத்த திருப்பாடல்ல அம்மையார் அவதரித்தத சொல்றார். வங்கமலி கடல் காரைக்காலின் கண் வாழ்வணிகர் தங்கள் குலத் தலைவனார் தனதத்தனார் தவத்தால் அங்கவர் வாழ் திருமடந்தை அவதரித்தால் என பொங்கிய பேர் அழகுமிக புனிதவதியார் பிறந்தார். பாருங்க, அந்த வங்கமலி கடல்காரை காலின்கண் வாழ் வணிகர் தன் குலத் தலைவர், வணிகர் குலத்திலே தனதத்தன் என்று சொல்லி ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு திருமடந்தை அவதரித்தது போல அப்படிங்கிறார். திருமடந்தைனா முக்தி திருவின் தெய்வமாகிய பராசக்தி, பராசக்தியே அங்க மகளாக பிறப்பது போல பிறக்கிற பொழுதே சொல்லிட்டாருங்க. ஏன்னா உமையம்மை சிவபெருமானே அம்மா அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு மேல ஒரு ஓமை சொல்ல முடியல. என்ன சொல்றாரு, பராசக்தி திருமடந்தை அப்படிங்கிறார். பராசக்தியே அவதரித்தது போல தனதத்தனுக்கு இந்த பெண் குழந்தை அவதரிக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப பொங்கிய பேரழகு மிகும்படி புனிதவதியார் பிறந்தருளினார் அப்படின்னு சொல்லி, பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப அம்மாவுடைய அந்த அவதாரமே திருமடந்தை அப்படின்னா பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் என்று சொல்லி இந்த பாடலில் நமக்கு அருளுகின்றார் சேக்கிழார் அடிகள். இந்த குழந்தை பிறந்தது ஒரு தவத்தின் மூலமாக, அந்த தனதத்தனார் செய்த ஒரு தவத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றார். மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் மானக்கஞ்சாருடைய மகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு சில பெண் குழந்தைகள் பிறப்பதே அந்த குலத்துக்கு ஒரு பெருமை என்று சொல்லி நமக்கு புராணத்தில் அங்கங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. புனிதவதியார் அப்படிங்கிறது அம்மாவுக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் புனிதவதி. அந்த புனிதவதி என்ற ஒரு நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அன்பின் திறத்தால் உலகை தூயதாக்குவோர் என்ற காரண குறியீடு. இந்த புனிதவதினா அன்பின் மூலமாக இந்த உலகத்தை தூய்மையாக்குபவர் பேருங்க. இந்த புனிதவதி என்று சொல்லக்கூடிய பெயரே 5 எழுத்தினாலே அமையப்பெற்றது ஒரு சிறப்பு. யாரை விட்டுட்டோம்னா புனிதவதி என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் திருநாமமே 5 எழுத்தாக, அத ஆச்சாரிய பஞ்சாக்கரம் குரு பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு அமையப்பெற்றிருக்கிறது. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர்,
நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர், இப்படி எல்லா பரமாச்சாரியாருடைய திருப்பெயர்களுமே திருவைந்தெழுத்தாலே அமையப்பெற்றது ஒரு சிறப்பு. ஏன்னா இறைவனுடைய திருநாமத்தை சொன்னா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் இவர்களுடைய நாமத்தை சொன்னாவே நமக்கு கிடைக்கும். பாருங்க, அப்படியே அமையப்பெற்று இருக்கிறது. புனிதவதி, அந்த ஒற்றெழுத்தை நீக்கிறோன்னு ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், அப்புறம் நம்பி ஆரூரர் என்று சொல்லக்கூடிய, அப்புறம் மாணிக்க வாசகர், இதெல்லாமே மணி வாசகர், மணிவாசகர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எல்லாமே ஐந்தெழுத்தால் அமையப்பெற்றது ஒரு சிறப்புங்க. அப்போ அம்மாவுடைய அந்த திருநாமமும் அப்படி அமையப்பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். அம்மா அவதரித்து சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, தளர்நடை பருவம் வருகின்ற பொழுது இறைவனுடைய பெருமான் திருவடிகளில் அடிமைக்கண் பழகி வரும் பாங்கு பெற்றார் அப்படின்னு சொன்னார். அப்படி நடந்து பழகின காலத்திலிருந்தே பெருமானிடத்திலே அது இயல்பாகவே அம்மாவுக்கு இறைவனுடைய அந்த பெருமான் திருவடிகளிலே அந்த அடிமை பாங்கு வந்தது அப்படின்னு சொல்றார். கடல் கடிமை பழகி வரும் பாங்கு பெற வரும் மொழி அப்படின்னு சொல்றார். பன்னாலும் அடிமைத்தனத்தின் பயின்று பழகி வருதல் வேண்டும், அதனை விளைத்தற்குரிய மொழிகளையே பயிலுதல் வேண்டும் அப்படிங்கிறார். பல்லோழி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரத்தில் சொல்லுவது போல பல்லூலி காலம் பயின்றாதான் நம்மளே அறியாத பெருமானுடைய திருநாமம் வரும். அம்மா பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேபடியே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். எப்ப பேச பழகுறாங்களோ பேச பழகிய காலத்திலிருந்து இறைவனுடைய பெருமைகளையே பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் அம்மையார். அதான் நமக்கு சொல்றார். அடுத்த திருப்பாட்டில் அம்மா இறைவனுடைய திருவடிகளையே பேசிக் கொண்டிருந்தார். அதே போல அடியார்கள் வந்தாலும் சிறு வயதிலிருந்தே அடியார்களை வணங்கி அவர்களுக்கு பணி செய்திருக்கிறார் அம்மா. அதான் 2 தொண்டையும் சொல்றார் இதுல. வண்டல் பயில் வனமெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்ற துணை முளைகள் கொண்டனுசு பொதுங்குவத கொள்கையினில் குறுகினார். அதாவது வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சர்பினா சிறுமியாக இருக்கின்ற பொழுது வண்டல் மண்ணிலே பிடித்து விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுதே பெருமானுடைய அந்த திருவார்த்தைகளையே தேவதேவருடைய அந்த திருவார்த்தைகளையே பயின்று பேசி அம்மா விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். அப்புறம் சிவனடியார்கள் வந்தால் தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்றங்கிறார். தொண்டர் அடியார்கள் வந்தால் அவர்களை தொழுது தாதியர்கள் பாதுகாத்து கொண்டாட அந்த அந்த அப்படியே அவர் அந்த பருவ நிலையை எய்துகின்ற வரைக்கும் அப்படியே இருந்திருக்கிறார். அப்ப அந்த பருவ நிலையை அவர் எய்தி விட்டார்கள். பருவ நிலையை எய்தி தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்றங்கிறார். அது என்ன சொன்னாரு? திருவார்த்தை அப்படிங்கிறார். பாருங்க, வண்டல் பயில்வனமெல்லாம் வளர்மதியம் புனைந்த அண்டபிரான் திருவார்த்தை அப்படின்னா இறைவனை பற்றிய வார்த்தைகள் தான் திருவார்த்தைங்க. திருவாசகத்துல ஒரு பகுதியே ஒரு பதிகமே இருக்கு, திருவார்த்தை அப்படின்னு. பெருமானுடைய கருணைகள் எல்லாம் அதுல சொல்லியிருப்பார். பன்றிக்கு பால் கொடுத்தது, கரிக்குருவிக்கு அருள் செய்தது, இதெல்லாம் அதுல வைத்து போற்றப்பட்டு இருக்கும். அப்ப திருவார்த்தை அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளும் அவன் அடியார் பெருமைகளும். ஏன்னா நாவுக்கரசு என்னும் நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி நாவுக்கரசுடைய புராணத்தில் நாவுக்கரசு எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலையும், அதே மாதிரி ஞானசம்பந்தரை பற்றி திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தில் உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் தில்லையம்பதியில சொல்றார் சேக்கிழார் பெருமான். இப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு அவரை சொல்லுகின்ற பொழுது நல்ல திருவார்த்தைங்கிறாரு. ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற அந்த சொல்லை உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை என்று சொல்லுகிறார். திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். அப்ப திருவார்த்தை என்று சொல்லுவது இறைவனை பற்றி சொல்லக்கூடிய சொல். அது அவனுடைய அடியார்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றார். பரமாச்சாரியார்களுக்கும் அது பொருந்தும். தொண்டர்வரில் தொழுதுங்கிறார். மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர்வாதம். அற்புத திருவந்தாதில் 40வது பாட்டில் சொல்றாருங்க. மறித்தும் மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர்பாதம், அடியாருடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அற்புத திருவந்தாதிலே சொல்றார். நெஞ்ச பார்த்து சொல்றார்.
இப்போ பருவத்தை அம்மா பருவநிலை எய்திவிட்டார். இப்போ அம்மாவுக்கு மனம் பேசுவதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்கின்றார்கள். அவருடைய அந்த ஒத்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பட்டினமாகிய நாகைப்பட்டினத்தில் இருந்து நிதிபதி, இவங்க இருக்கிறது காரைக்கால் அம்மையாருடைய திருநகரம். இப்ப அவங்களுடைய அந்த குலத்திலே தோன்றிய நிதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர், அந்த நிதிபதியினுடைய மகனுக்கு அவர்கள் அறிவுடைய பெரியோர்கள் மூலமாக அவர்கள் மனம் பேசி முடிப்பதற்காக வருகிறார்கள். அவருடைய மகனார் பேர் பரமதத்தன் என்று சொல்லி, இவருடைய காரைக்கால் அம்மையாருடைய அப்பா பேரு தனதத்தன், மாமனார் பேர் நிதிபதி, அப்புறம் கணவனாக வரக்கூடியவருடைய பேர் பரமதத்தன் என்று சொல்லுகிறார். வந்த மூதறிவோர்கண் மனம் குறித்த மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனை நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதியை தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்ற முறைமை மனம் புரிகின்றார். அப்படி அந்த மூதறிவாளர்கள் என மனம் பேச செல்லுவதற்கு நல்ல அறிவுடைய பெரியவர்களை தான் அனுப்பணுமா. அது சொல்றாரு பாருங்க. அந்த பெண்ணின் தந்தையாக தனதத்தனிடத்திலே சென்று நீ பெற்ற அந்த உன்னுடைய பைந்தொடியை நிதிபதியின் மகனான முந்தையோரின் மரபினுக்கு பொருந்த முறையால் மனம் புரிக அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதும் மணமகள் வீட்டுக்கு மணமகன் வீட்டார் சென்றுதான் பெண் கேட்பது வழக்கம். ஏன்னா மணமகள் வீட்டார் எங்க பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அது மரபு இல்லை, நம்மளுடைய மரபு அது இல்லை. அதான் முதல்ல கணவன் வீட்டார் மணமகன் வீட்டார் தான் மணமகளுடைய வீட்டாருக்கு சென்று பெண் கேட்பது அந்த காலத்துல அப்படி ஒரு மரபாக இருந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய முடிகிறது. அப்படி மனம் கேட்கிறார்கள், மனம் பேசி முடிக்கிறார்கள், நாளோலை எல்லாம் குறித்து அந்த மங்கள நிகழ்ச்சியை செய்கிறார்கள். அதை எப்படி சொல்றார் பாருங்க. அழிமிடைதார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து தெளிதரு விதி வழியே செயன் முறைமை செய்தமைத்து தளிரடிமென் மென்னகை மயிலை தாதிவள் தார் காலைக்கு களிமையில் சுற்றம் போற்ற கலியாணம் செய்தார்கள். ஒரே பாட்டுங்க, திருமணத்தை முடிச்சிடுறார். அழிமிடைதார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து, அப்படி புகுந்தவர்கள் மனம் பேசி முடிக்கப்பட்டு இப்போ திருமண நாள் வந்தாச்சு. வண்டுகள் மொய்க்கும் மாலையணைந்து தனது அழகு பொருந்திய மாடத்தின் உள்ளே சேர்ந்து, எப்பொழுதும் மணமகள் இல்லத்துல தான் திருமணம் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. ஏன்னா பெண்ணுடைய வீட்டில் தான் திருமணம் நடக்கணும், மணமகன் தான் பெண் வீட்டுக்கு போகணும். அதுதான் அந்த காலத்தில் மரபாக இருந்திருக்கிறது. அப்படி தனதத்தனுடைய இல்லத்திற்கு சென்று சேர்ந்து அந்த தர்ம நூல்களின் விதித்த வழிபடியே மனத்தின் முன் செய்யத்தக்க அந்த சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து, அதை விதி வழியே செயன்முறைமை செய்தமைத்து பாரு. அந்த காலத்தில் அந்த சடங்குகள் எல்லாம் இருந்திருக்கு, அந்த சடங்குகள் எல்லாம் செய்துதான் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படி அந்த சடங்குகள் எல்லாம் செய்து அந்த தளிரடி மென்னகை மயிலை தாழ் தவிழ்தார் காலைக்கு களிமைகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். தளிர் போன்ற திருவழிலையும் மென்மை பொருந்திய நகையனையும் மயில் போன்ற சாயல்கிறார். அம்மா எப்படி இருந்தாங்க? மயில் போன்ற சாயலனையும் உடைய புனிதவதி அம்மையாரை மாலை அணிந்த ஒரு காலை போன்ற பரமதத்தனுக்கு, அப்படி அவருடைய அந்த வீரத்தை அவருடைய அந்த மிடுக்க சொல்றார். அப்படி காலை போன்ற அந்த பரமதத்தனுக்கு களிமையில் சுற்றம் போற்ற சுற்றத்தார்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க அந்த திருமணம் நடக்கிறது. இதுல ஒரு ஓமை சொல்லுகின்றார். இந்த ஓமையே அம்மையாருக்கும் பரமதத்தனுக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறது தெரியுதுங்க. ஏன்னா மயில் என்று சொல்லக்கூடிய அந்த மயிலுக்கும் காளைக்கு எப்பொழுதுமே பொருத்தம் இல்லைங்க. மயில் தோகையை விரிச்சு ஆடுகின்ற பொழுது காளை பயந்து மிரண்டு ஓடிருமா. அது மாதிரி இந்த மயிலை கண்டு காளை மருள்வது இயல்பாதலால் இந்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில காரைக்கால் அம்மையாருடைய அந்த உண்மையான நிலையை தெரிந்த பிறகு அவரே நமக்கு தகுதி இல்லை, இந்த அம்மாவோடு இல்லறம் நடத்துவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர் விட்டுட்டு போகிறார். அதனால அந்த ஓமையே அப்படி மயிலை, அம்மாவுக்கு மயிலையும் பரமதத்தனுக்கு காலையும் நம்ம சேக்கிழார் அடிகள் இங்கு
ஓமைத்து காட்டுகிறார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பின்னாடி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புனிதவதி அம்மையார் வந்து ஒரே பெண் குழந்தை தனதத்தனுக்கு. அதனால அந்த ஊரிலேயே அவங்க இருக்கக்கூடிய அந்த காரைக்காலிலே ஒரு வீடு பார்த்து அவர்களை வந்து அங்கேயே குடியமர்த்தி அவருக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் கொடுத்து தன்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டு வந்து வருகிறார். அவரும் வியாபாரத்திலே நல்ல சிறந்து விளங்கி நல்ல ஒரு வியாபாரம் அங்கு காரைக்காலிலே இருந்து பரமதத்தனும் அந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மனையறத்திலே சிறந்து விளங்கினாலும் அது பெருமானுடைய திருவடியின் கீழ் மிகுந்த அன்பு பொருந்திய காதல் இடையறாமல் மேன்மேலும் பெருகும்படி அவர் ஒழுங்கில் வரும் இல்லறத்தின் பண்பு பெறலாமல் பயின்று வருகிறார். அதாவது இல்லறத்திலையும் அம்மா வந்து பண்போடு நடந்து கொள்ளுகிறார். அதே போல இறைவனுடைய திருவடியிலும் அன்பு குறையாம அம்மா வந்து பெருமானுடைய திருவடியில அவ்வளவு அன்போடு ரெண்டையும் செய்யறாங்க பாருங்க. அதாவது இல்லறத்திலையும் சிறந்து விளங்குகிறார், அதுல எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாது. அதே போல இறைவனுடைய திருவடியில இருக்கக்கூடிய அன்பு நிலையிலையும் கொஞ்சம் கூட மாறாது அம்மா வாழ்ந்து கொண்டு வருகிறார். அதை சொல்றார். அப்புறம் அடியார்கள் மீது அம்மா வந்து மிகுந்த அன்புடையவராக இருந்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். திருமணம் ஆன பிறகும் கூட அடியார்கள் மீது நம்பரடியார் அணைந்தால் நல்ல திருவமுது அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழும் துகிலும் முதலான நம் பருவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்விரான் திருவடி கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள் பாருங்க. நம்பரடியார் அணைந்தால், நம்பரடியார்னா பெருமானுடைய அடியார்கள் அவர் அங்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல திருவமுதை அளித்தோம். அப்புறம் செம்பொன் நவமணிகள் துகில்கள் இதையெல்லாம் கொடுத்து அந்த பெருமான் திருவடியின் கீழ் வைத்த உணர்வு மேன்மேல் பெருகும்படி ஒழுகி வருகிறார். யார் ஒருவர் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே இறைவன் மீது அன்பு இருக்குன்னு அர்த்தங்க. இப்ப அம்மா வந்து நம்பர் அடியாருக்கு அமுது செய்ததுனால, நம்பர் அடியார்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்ததுனால பெருமான் மீது அன்பு பெருகிக்கொண்டே வருதுங்க. அதான் அதாவது நமக்கு யார் ஒருவருக்கு அடியார்கள் மீது அன்பு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு பெருமான் மீது அன்பு இருக்குங்க. அதான் சிவஞான சித்தியார் சொல்றது. அரணுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது. ஒருவருக்கு அடியார்கள் மீது அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இறைவன் மீது அன்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு சிவஞான சித்தியார் சொல்லுது. இப்ப அம்மா இதுல என்ன சொல்றார்? நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அழைத்தும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிழும் முதலான கொடுத்துங்கிறார். அப்ப இறைவன் மீது அவ்வளவு அன்பு இருந்ததுனாலதான் அடியார்கள் மீது அவ்வளவு செய்ய முடிஞ்சது, அன்பு இருந்தது. அடியார்கள் மீது அன்பு இருந்ததுனாலதான் அந்த அன்பு எங்க கொண்டு போய் விட்டது? அம்மால இறைவனுடைய திருவடியிலே கொண்டு சேர்த்தது அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்திக்க முடியுது. அம்மாவுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அதாவது உலகியல் நிலையில இருந்தாங்க, சிவச்சார்பில் இருந்தாங்க. அந்த உயிர் சார்பாகிய உலகியல் நிலை அப்படிங்கிறத கொஞ்சம் தான் சேக்கிழார் பெருமான் சொல்லி இருக்கிறார். அந்த உயிர் சார்பாகிய இறைவனுடைய திருவடி பற்றில் இருந்தது தான் மிக விரித்து சொல்ல போறாருங்க. நல்ல திருவமுது கொடுத்தாராம். நல்ல திருவமுதுன்னா எப்படி? அதான் நமக்கு இளையான்குடி நாயனார் பணத்துல தான் அதை பார்க்க முடியும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கி அந்த பாட்டுல சொல்றாரு இல்லைங்களா? உண்டினாலு விதத்திலாறு சுவைத்திரத்தினில் ஒப்பில்ல அண்டர் நாயகர் தொண்டரிச்சியில் அமுது செய்ய அழைத்துள்ளார். அதான் நல்ல திருவமுது. 4 வகையான உணவு, 6 வகையான சுவை, இதாங்க நல்ல திருவமுது. அம்மா அதை கொடுத்துருக்காங்க. நல்ல திருவமுது கொடுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை நமக்கு அன்னம்பாளிப்புக்கு எதுன்னா இளையான்குடி நாயனார் புராணத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படியெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்யணும் அப்படிங்கிறது அதுல தான் இருக்கு. 4 வகையான உணவு, உண்பன தின்பன நக்குவன பருகவனன்னு சிவகோணிய உரையில சொல்றார். அதே மாதிரி 6 வகையான சுவை, அறுசுவை உணவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படித்தான் அமுது செய்யணும், அதான் நல்ல திரு அமுது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் அம்மா வந்து செய்திருக்கிறாங்க. திருவடிக்கேள் உணர்வு மிகுதலாக அப்படின்னா அடியாருக்கு பணி செய்ததுனாலே இறைவனுடைய திருவடி பற்று வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இது எங்க இருக்குன்னா திருத்தொண்ட தொகை மூலமாக நாம் உணர முடியும். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அப்படிங்கிறாரு. அடியார்களுக்கு அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு வராரு. அப்படி சொல்லிட்டு வந்தவர் அந்த பாட்டினுடைய கடைசியில என்ன சொல்றாரு? திருத்தொண்ட தொகையில ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. அப்ப ஆரூரன் ஆகிய நான் திருவாரூர் பெருமானுக்கு அடிமைங்கிறாரு. அந்த அடிமைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அடியேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லைங்களா? அதுதான். அப்ப அடியார்களுக்கு பணி செய்வதனாலே இறைவனுடைய திருவடி பற்று வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது.
இப்படி பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வயதான ஒரு அடியார் அவர் அம்மாவுடைய இல்லத்துக்கு வருகிறார். ரொம்ப பசி வேட்கை, அவருக்கு பசி துன்பம் தாங்க முடியல. இப்ப அந்த ரொம்ப பசியோட அம்மாவுடைய இல்லத்துக்கு வரார். கணவன்தான் வரவிடுத்த கனி இரண்டும். இப்ப அதற்கு முன்பு பரமதத்தனை பார்ப்பதற்கு 2 பேர் பெரியவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பரமதத்தனை பார்ப்பதற்கு 2 மாங்கனிகள் கொண்டு வராங்க. அந்த மாங்கனிகளை கொண்டு அவரிடத்திலே கொடுக்க, இல்லத்திலே கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இல்லத்திலே கொண்டு கொடுத்து விடுகிறார்கள். அந்த கனியை வாங்கி அம்மா பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அப்படி வைத்திருக்கிற பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு மதிய நேரம் ஒரு வயதான ஒரு அடியார் அங்கு உணவுக்காக போறார். அதான் அப்படி உணவுக்காக செல்லுகின்ற பொழுது அவங்க எப்படி உணவு படைச்சாங்கிறது சொல்றார். கணவன்தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு மணமளியும் மலர்கூந்தன் மாதரார் வைத்ததற்பின் பணவரவும் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனை உள்புகுந்தார். இது அந்த அடியார் தன்னுடைய பசி வேட்கையின் காரணமாக அம்மா வீட்டுக்கு போனா உணவு கிடைக்குமே என்று சொல்லி அந்த இல்லத்துக்கு வருகிறார். எப்படிப்பட்டவர்? பரமனார் திருத்தொண்டர் அப்படிங்கிறார். பரமனார் திருத்தொண்டர் தண்டரு சிந்தை தபோதனார் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது. திருமந்தர் சொல்லுதுங்க, ஒரு சிவனடியாருக்கு ஒரு பகலுணவு கொடுப்பது 3 உலகத்தில் உள்ள உயிர்களுக்கும் சென்று சேருங்கிறார். இப்ப கணவனார் வாணிப தொழிலுக்காக வெளியிலே சென்றிருக்கிறார். அப்படி சென்றிருக்கிற பொழுது கணவன் இல்லாத ஒரு இல்லத்துக்கு ஒருவர் வரலாமா தனியா அப்படின்னா, ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எப்படிங்கன்னா, சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்துல வைரவ கோலத்திலே வந்த பெருமான் நாயனார் இல்லாத பொழுது அவர் அடியாரை தேடி புறத்திலே சென்றிருக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது அவரை உள்ளே அழைக்கிறார்கள். சந்தனத்தாதியார் உள்ளே அழைக்கிறார். அகத்துள் எழுந்தருளும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம் அப்படின்னு சொல்றார். அப்ப பெண்கள் தனியாக இருக்கிற இல்லத்துக்கு நாங்க வரமாட்டோன்னு அங்க அந்த சரீரத்தில் சொன்னீங்களே, இங்க எப்படி அவர் வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு சிவகோணி ஐயா, அதாவது இந்த இடத்துல எப்படின்னா, அம்மையார் எப்படின்னா, அம்மையாருடைய வந்த அடியார் ரொம்ப வயதானவர், உணவு வேட்கையின் மூலமாக வருகிறார். இன்னொன்னு என்னன்னா, இங்க அம்மையார் பரமனாருக்கே தாயாகிய அம்மை அப்படின்னு சொல்றார். இறைவனுக்கே அம்மை என்று சொன்னா இந்த உலகத்துக்கே அம்மா தான் காரைக்கால் அம்மையார். அதனால அந்த அம்மையனுடைய வீட்டுக்கு அம்மையென பெறும் தன்மையினால் தாயினிடத்து போல புகுந்தமையால் அந்நியதையின் மாறுபாடின்றி என்பது அறியப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு அருளுகின்றார். அது வந்தவர் எப்படின்னா, உணவினுடைய ஒரு வேட்கையின் காரணமாக வந்திருக்கிறார். பசி வந்திட 10ம் பறந்திடும்னு சொல்லுவது போல அந்த வந்த அடியார் மிக வயதானவர். அதுவும் பின்னாடி சொல்றாருங்க, ரொம்ப வயதான ஒரு அடியார் வந்தாருங்கிறதையும் பின்னாடி சொல்றார். வந்தவர்களுடைய நிலையை பார்த்து அம்மா எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. உணவு படைச்சதை சொல்றாங்க. வேதங்கள் மொழிந்த பிரான்மை தொண்ட நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிகலம் வைத்து ஏதந்தீர் நல்விருந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார். வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு, வேதங்களை சொல்லி அருளிய அந்த பெருமானுடைய மெய்த்தொண்டராகிய அவருடைய அந்த பசியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை கண்டு சிவனடியாரை விரைவாக பசி தீர்த்து அமுதளிப்பேன், நாதந்தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி, அப்படி அவரை விரைவாக பசி தீர்ப்பேன் என்று சொல்லி நீர் அழைத்து பரிகளம் எல்லாம் வைத்து பாத பூசைகள் எல்லாம் செய்து பரிகளம் வைத்து அதற்கு பிறகு நல்ல விருந்தாக கொண்டு இனிய அடிசிலை ஊட்டுவாராகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மதிய நேரம் அவர் திடீர்னு வந்துட்டார், எதுவும் சொல்லலை. அதனால காய்கறி எல்லாம் அங்கே எதுவும் கிடைக்கலைங்களாமா. காய்கறி கிடைக்காதனால அம்மா என்ன செஞ்சாங்க, அமுது, அப்புறம் அமுதுக்கான குழம்பு. எப்பொழுதும் அந்த காலத்தில் சாப்பாடு முதல்ல வச்சிருவாங்க, அதற்கு பிறகு குழம்பு ஆகும். அது அவசரமாக யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு அந்த குழம்பு மட்டும் விட்டு, அதான் காய்கறிகள் இல்லைனாலும் உடனடியாக செய்வது அதுதான் செய்ய முடியும். கறிக்கு பதிலாக தான் அவங்க அம்மா என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த மாங்கனியிலேயே ஒரு கனியை அறிந்து வைக்க போறாங்க. அதான் சொன்னார், கரி அமுதங்குதபாதே திருவமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையார் விடையவந்தன் அடியாரே பெறலறிய விருந்தானால்
பேர் இதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார். அருமையான இடங்க. கரியமுதங்கு உதவாதே அப்படின்னு சொல்லி சொல்றார். வெறி மலர்மேல் திருவினையார்னா மனமுடைய மலர்மேல் உள்ள திருவினை போன்ற அம்மையார் அப்போது கரியமுது உதவாமல் திருவமுது மட்டும் கைகூடிய நிலையில், காய்கறி எல்லாம் எதுவும் செய்யறதுக்கு நேரம் இல்லை, அதனால அமுது மட்டும் செய்யறாங்க. அப்ப விடயவந்தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பெரிதன் மேல் இல்லை எனும் அப்படிங்கிறார். அப்படின்னா இடபத்துடைய அடியா பெருமானுடைய அடியவரே தேடி பெறுதற்கரிய விருந்தாக இங்க கிடைப்பாரானால் இதன் மேலும் பெறத்தக்க பேரு வேறு இல்லை. பெருமானுடைய அடியாரே இங்க விருந்து உண்பதற்காக வந்திருக்கிறார்னா இதைவிட ஒரு சிறந்த பேரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல சொல்றாருங்க. ரொம்ப அருமையான ஒரு இடங்க. அப்படி உணவு படைக்கின்றார். உணவு படைக்கின்ற பொழுது 2 மாங்கனிகளிலே ஒரு மாங்கனியை எடுத்து வந்த அடியாருக்கு அன்போடு படைக்கிறாங்க. அந்த படைக்கிறார். அதாவது வல்விரைந்து வந்தனைந்து படைத்து மனமகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தம்மை அமுது செய்வித்தார். அல்லல் தீர்ப்பவர் அடியாருங்களாம். யாரு? நம்முடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய பெருமான் அவனுடைய அடியார்கள். பாருங்க, அடியார்கள் எப்படி சொல்றாரு பாருங்க. அல்லல் தீர்ப்பவர் அடியார் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கு அப்படின்னு சொல்லுவது போல இந்த துன்பத்தை கலையாத போனாலும் சரி பெருமானே நான் உனக்கு அடிமை அப்படிங்கிறத நம்முடைய அம்மையார் திருவந்தாதியில சொல்றாங்க. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படர்நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்குங்கிறார். அவருக்கு எப்பொழுதும் அன்போடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. மாதிரி அல்லல் தீர்ப்பவர் அடியார் அமுது செய்வித்தார் அப்படின்னு சொல்றார். அல்லல் தீர்ப்பவர் அடியார்னா நம்முடைய துன்பங்களை எல்லாம் துடைப்பவர் அடியாரை அமுது செய்து மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுகிறார். வந்த அடியார் எப்படி இருந்தாருங்க இந்த பாட்டில் சொல்றாரு பாருங்க. மூப்புறம தளர்வாலும் முதிர்ந்த முடுகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்தனைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறுமென் சுவையடிசின் மாங்கனியோடு இனிதறிந்தி பூப்பையன்மென் குழல் மடவார் செயலு போயினார். அப்படியே அந்த அறுசுவையோடு இருக்கக்கூடிய அந்த உணவை உண்டு, மாங்கனி சுவை மிகுந்த அந்த மாங்கனியை உண்டு அப்படியே வந்த அடியார் ரொம்ப மகிழ்ச்சியா போறாராம். சொல்றார் பாருங்க. பூப்பையன்மென் குழல் மடவார் செயலு போயினார். அம்மாவுடைய அந்த செயலை பார்த்து அந்த வந்த பெரியவர் மூப்புரும தளர்வாளுங்கிறார். மூப்பினால் வருகின்ற அந்த தளர்ச்சியினின்று முதிர்ந்து அப்படின்னு சொல்றார். இப்ப வந்த அடியார் ரொம்ப முதிர்ச்சியான ஒரு அடியார், மிகுந்த பசி வேட்கையோடு வருகிறார். இன்னொன்று, அம்மையார் இறைவனுக்கே பரமனுக்கே அம்மை என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்ற தாயினுடைய ஒரு வீட்டுக்கு வருவது போல வருகிறார். அதனால இப்படி வருவது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சிவக்கடியா உரையில சொல்றார். அங்க என்ன சொல்றார்? மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனிப்புகுதோம் அப்படின்னு சொல்லி சிறுத்தொண்ட நாயனார் படத்துல அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்து வந்த அடியார் உணவு அருந்தி விட்டு அவர் சென்ற உடனேயே கணவனார் இப்போ அமுது செய்வதற்காக வருகிறார். கணவனாருக்கு அமுது ஊட்டுவது கற்புடைய பெண்களுக்கு ஒரு கடமை அப்படிங்கிறதுனால அம்மையார் கணவனாருக்கும் அன்போடு அமுது படைக்கிறார். அன்போடு அமுது படைத்து அந்த மாங்கனிகள் 2 இருக்கக்கூடிய ஒரு மாங்கனியை கொண்டு அவர் அந்த கணவனாருக்கு படைக்கின்றார். கணவனார் அதை உண்டு மிகுந்த சுவையோடு இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னொன்னு கேட்கிறார். மனைவியார் தாம் படைத்த மதரமிகு வாய்ந்தகனி தனை நுகர்ந்த இனிய சுவை யார் அமைத்தார் வணிகன் இணையதொரு பலமின்னும் உலததனை இடுக என வளையதுதாம் கொண்டு வர அனைவார் போல் அங்கு அகன்றார். அதாவது அந்த ஒரு கனியை சாப்பிட்ட உடனே தனது பரமதத்தனுக்கு நல்ல இவ்வளவு ருசியா இருக்குது, அதனால இன்னொரு கனி இருக்குது அதான் அம்மையாருக்கு வேணும்னு அவன் நினைக்கல. ஏன்னா அவர் உலகியல்ல இருக்கக்கூடிய ஒரு கணவன், அதனால சரி அதையும் நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கனி இருக்குதுல்ல அதையும் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா இல்லைன்னு சொல்றதுக்கு அம்மாவுக்கு மனசு வரல. அதனால கொண்டு வருவது போல உள்ள போறாங்க. உள்ள போய் அம்மா என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கணவனார் சொல்லியாச்சு, கணவனார் சொன்னதை அந்த சொல்ல கேட்கணும். கற்பனப்படுவது சொற்றையம்பாமை என்று சொல்லி நமக்கு சூத்திரம். அதனால கணவன் சொல்லியதுக்கு மறுசொல் சொல்லாது அம்மா நேர இல்லத்துக்குள்ள போறாங்க. இல்லத்துக்குள்ள போய்
இறைவனுடைய திருவடியை வணங்கி நிற்கிறாங்க. அப்பா, நான் என்ன செய்வேன், என்னுடைய கணவனார் இன்னொரு மாங்கனியை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி இறைவனிடத்தில் வேண்டி நிற்கின்ற பொழுது அம்மாவுடைய கையிலே ஒரு மதுர மாங்கனி, சுவை மிகுந்த ஒரு மாங்கனி அம்மாவுடைய கையிலே வந்து கிடைக்கிறது. அதான் சொல்றார், அம்மருங்க நின்றையர்வார் அருங்கணிக்கங்கு என் செய்வார் அப்படின்னு சொல்றார். மெய் மறந்து நினைந்துற்ற இடத்துதவும் விடையவர்தால் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ்குழலார் கைமருங்கு வந்திருந்த அதிமதுர கனியொன்று. பாருங்க, அம்மருங்கு நின்றயர்வார் அருங்கனிக்கு என் செய்வார். இருந்தது 2 கனி, ஒன்னு அடியாருக்கு வச்சாச்சு, இன்னொன்னு வந்தவருக்கு இப்பதான் கணவனாருக்கு வச்சாச்சு, இன்னொன்னு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார். அம்மா வந்து பெருமானுடைய திருவடியை வணங்கி விடையவர்தால் தம்மனம் கொண்டு உணர்தலுமே, இறைவனுடைய திருவடியை வணங்கி அப்படியே நிற்கிறாங்க. நிற்கின்ற பெருமானே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிற்கின்ற பொழுது இறைவன் வந்து உற்ற இடத்து உதவுவது பெருமானுடைய ஒரு செயல். அதனால அடியார் அல்லல் தீர்ப்பவர் பெருமானுங்க. அடியாருடைய துன்பத்தை களைவதுதான் பெருமானுக்கு வேலைங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளே தொழுவார் அவர் துயராயன தீர்தல் உன தொழிலே என்று சொல்லி முதல் பதிகத்திலேயே பித்தாப்பிரை சொல்லிலே சொல்லிட்டாரு. அப்ப நம்முடைய துன்பத்தை துடைப்பதுதான் பெருமானுக்கு தொழில். அதனால அம்மையாருடைய துன்பம் இப்ப இன்னொரு மாங்கனி வேண்டும் என்பது, அந்த மாங்கனியை தன்னுடைய அம்மையாருடைய கையிலே வருமாறு பெருமான் திருவருள் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்ற. மெய் மறந்து அப்படி நிக்கிறாங்க. தம்மை மறந்து அப்படின்னா யான் எனது என்று சொல்லக்கூடிய பற்று அருகின்ற பொழுது இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்குங்க. இப்ப அம்மா வந்து தன்னையும் மறந்து தன்னுடைய செயல் அப்படிங்கிறதையும் மறந்து அம்மா நிற்கிறாங்க. எல்லாம் இறைவனுடைய திருவடி பற்றிலே நிற்கிறாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து அந்த மாங்கனி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாங்கனியை கொண்டு வந்து அம்மா கணவனுக்கு படைக்கிறார். அதை உண்ட உடனே பரமதத்தன் கேட்கிற, இந்த மாங்கனி அதை விட பல மடங்கு சுவையாக இருக்கிறது, இந்த மாங்கனி மூவுலகில் பிறர்க்கரியது. அவன் சொல்ற பாருங்க, இந்த 3 உலகத்திலேயும் இந்த கனி கிடைக்காதே, இது எப்படி கிடைச்சது, இது எங்க இருந்து வந்தது, பெற்றது வேறெங்கு என்று பெய்வளையார் தமை கேட்டான். அதாவது இதுதான் முற்றருமாங்கனி என்று நீ முதல்ல கொடுத்த கனி போல இல்லையே, அதை விட பல மடங்கு சுவையாக இருக்கிறது. 3 உலகத்திலும் இந்த இது போன்ற சுவை மிகுந்த கனி கிடைக்காது. எங்க கிடைக்கும்? 3 உலகத்திலையும் கிடைக்காது, 7 உலகத்திலையும் கிடைக்காது. ஏன்னா இறைவனுடைய திருவருளால் வந்த கனி பாருங்க, அதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பரமதத்தம் புண்ணியம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஏன்னா திலக புனிதவதி அம்மையாரை திருமணம் செய்த ஒரு காரணத்தினால இறைவனுடைய திருவருள் மாங்கனியை அவன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கிறான். அதனால சாப்பிட்டுட்டு கேட்கிறான். அப்படி கேட்ட உடனேயே அம்மா வந்து கணவனால் இப்படி கேட்ட உடனேயே அவர் வந்து அதை மறைத்து பேசுவதற்கு இப்ப அவங்களுக்கு மனம் இல்லை. அம்மா வந்து கணவனாரிடத்திலே நடந்ததை சொல்றாங்க. இப்படிதான் நடந்தது, இது இறைவனை வேண்டி அந்த மாங்கனி வந்தது அப்படின்னு சொன்ன உடனேயே ஈசனருள் என கேட்ட இல்லிறைவன் அது தெளியான் வாசமலர் திருவனையார் தமை நோக்கி மற்றதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளே இன்னமுமோர் ஆசில்கனி அவன் அருளால் அலைத்தளிப்பாய் என மொழிந்தான். பாருங்க, அவன் வந்து எப்படின்னா திருவருள் இதை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு இல்லாளன், அவ்வளவுதானுங்க. ஈசனருள் என கேட்ட இல்லிறைவன் அப்படிங்கிறாரு. அப்ப அவன் வந்து சாதாரண உலகில் இருக்கக்கூடிய ஒரு கணவன். அதனால அவன் என்ன செய்யறான்னா, அம்மாவை பார்த்து அப்படி நீ சொல்றது உண்மையா இருந்தா இதே மாதிரி இன்னொரு கனியை வரவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிற. ஆசில் கனி அவன் அருளால் அலைத்தளிப்பாய் என மொழிந்தான். அப்படி எங்க பார்க்கறதுக்கு தான் கேட்கிறான். தேசுடைய சடைப்பெருமான் திருவருளே இன்னமும் ஓர் ஆசில் கனி அவன் அருளால் அலைத்தளிப்பாய் என மொழிந்தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு கனி அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த வணிகன் சிவனடிமை திறமும் பண்பும் சிறிதும் பயலாதவன் என்பதனை உய்த்துணர வைத்த நயம் காண்கிறார். அதான் இந்த திருமணம் எப்படின்னா குணம் பேசி குலம் பேசி நடந்த திருமணமே ஒழிய அவன் வந்து அந்த பெருமானுடைய வழிபாட்டு நெறியில் இருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேசப்பட்ட திருமணம் அம்மையாருடைய திருமணம் அல்ல. அவன் அந்த குலத்திற்கேற்ற மாதிரி அந்த குணத்தோடு வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது அளவுதான் நிக்கித ஒழிய அவன் இறைவனுடைய திருவடி பற்றிலே மிகுந்திருந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இல்லிறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா என்ன செய்யறாங்கன்னா, இப்ப பெருமானை துதித்து
ஈங்குதனை அளித்தருள் செய்யீராயின் என் சொல் பொய்யாகும். நீங்க இன்னொரு கனி எனக்கு பெருமானே, இன்னொரு கனி நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய சொல் பொய்யாகிவிடும், நான் சொல்லக்கூடிய சொல்லிய சொல் பொய்யாகிவிடும் பெருமானே என்று சொல்லி அப்படியே அம்மா பெருமானை நினைந்து நிற்கின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தலும் மற்றதனை, பெருமானுடைய திருவருளாலே வந்து அம்மாவுடைய கைகளிலே வருகின்றது. ஆங்கவன்கை கொடுத்தலுமே அதிசயித்து வாங்கினான். அப்படியே அம்மா வந்து தன்னுடைய கணவனுடைய கையில கொடுக்கறாங்க. அவன் வந்து அப்படியே அதிசயமாக வாங்குகிறான். வாங்கின உடனேயே பாருங்க, வணிகனும் தன் கை புக்க மாங்கனி பின்னை காணான். வாங்கின உடனே அந்த கனி காணாத போயிடுச்சு. ஏன்னா பார்க்கறதுக்கு தானே அவன் கேட்டான், சாப்பிட்றதுக்கு கேட்கல, பார்க்கறதுக்கு தான் கேட்டான். அதனால அவன் பார்த்த உடனே அந்த கனி மறைஞ்சு போச்சு. அதான் வணிகனும் தன் கை புக்க மாங்கனி பின்னை காணான். தனி வரும் பயமேற்கொள்ள உள்ளமும் தடுமாறு எய்தி அணிகுழலவரை வேறொரு அனங்கெனக் கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்பின்றி ஒழுகு நாளில். பாருங்க, அந்த நிகழ்வு நடந்ததுங்க. நடந்த உடனேயே இது சாதாரணமான பெண் அல்ல, இது ஒரு தெய்வ பெண். இந்த அம்மாவோடு இல்லறம் நடத்துவதற்கு தனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அது கூட ஒரு விதத்துல பாருங்க, அவன் எடுத்த முடிவு இந்த அம்மாவோட குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, இது தெய்வ பெண். ஏன்னா மனைவி இடத்துல சண்டை போட்டுட்டுலாம் அவன் போகல. அம்மாவுடைய நிலையை தெரிந்து தன்னுடைய நிலை அதற்கு தகுதியானது இல்லை என்று தெரிந்து இனிமேல் நாம ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவு செய்யறான். அப்படி முடிவு செய்து அவன் என்ன செய்யறான்னா, இதோட நம்ம விட்டுறணும் இந்த இல்லறத்தை என்று சொல்லி அவன் நான் வியாபார நிமித்தமாக கடல் கடந்து வாணிபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது மரக்கலங்கள் சமைத்து கொடுக்கிறார்கள். மரக்கலத்தில் மூலமாக அவன் வந்து வியாபாரங்கள் செய்வதற்காக அவன் கடல் கடந்து செல்லுகின்றான். அப்படி கடல் கடந்து செல்லுகின்ற பொழுது அவன் வந்து படர்புணல் கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்கு சார்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது குலசேகரப்பட்டணம் அப்படின்னு குறிப்பிடல, ஆனா அது கன்னி நாட்டிலே பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டினம் அப்படிங்கிற பொழுது குலசேகரப்பட்டணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. அந்த குலசேகரப்பட்டணத்திலே சென்று அங்கு வந்து அவன் வியாபாரம் செய்து நல்ல ஒரு வசதியோடு நல்ல ஒரு வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வணிகனுடைய ஒரு பெண்ணை, ஒரு கன்னியை அவன் திருமண வதுவை செய்கிறான். ஏன்னா இனிமேல் வந்து புனிதவதியாரோடு நாம் வாழ முடியாது, அந்த அம்மாவுடைய நிலை தெய்வ நிலை அடைந்து விட்டார் என்று சொல்லி அந்த குலசேகரப்பட்டணத்திலே வந்து ஒரு கன்னியை வதுவை செய்கின்றான். அப்படி அந்த கன்னியை வதுவை செய்கின்ற பொழுது அந்த கன்னிக்கும் அவனுக்கும் ஒரு பெண் குழந்தை அவதரிக்கிறது. அந்த பெண் குழந்தை எப்படி இருக்குதுன்னா, பெருகுழி விளக்கு போலோர் பெண்கொடி அறுதில் பெற்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த ஒரு நல்ல ஒரு ஒளிவிளக்கு போன்ற நல்ல ஒரு பெண் குழந்தை அவனுக்கு அவதரிக்கிறது. ஒளிபெருகும் விளக்கு போல ஒரு பெண் மங்கை அருமையாக அந்த அவனுக்கு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யறான்னா, இந்த வணிகன் மடமகள் தன்னை பெற்று மங்களம் பேணித்தான் முன் உடனுரை அஞ்சி நீத்த ஒரு பெரு மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வத் தொழுகுளம் என்றே கொண்டு கடன் அமைத்தவர்தம் நாமம் காதல் செய் மகவையிட்டான். அதாவது அந்த குழந்தைக்கு தன்னுடைய முதல் மனைவியாக இருந்த அந்த அம்மையாருடைய திருப்பெயரான புனிதவதி என்று சொல்லி அந்த குழந்தைக்கு நாமத்தை இட்டு வளர்த்து வருகிறான். அப்படி வளர்த்து வருகின்ற பொழுது இப்ப புனிதவதி அம்மையார் காரைக்காலில் இருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய இல்லத்துல இப்ப இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சுற்றத்தார்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, வியாபாரத்துக்காக சென்றவன் மீண்டும் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து காரைக்காலில் இருந்து அவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பார்த்து வருகிறார்கள். அப்படி பார்த்து வருகின்ற பொழுது அவன் திருமணம் செய்து அங்கு அவன் இருப்பது தெரிய வருகிறது. ஆனா பெரியவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு என்று சொன்னால் அந்த பெண்ணை கொண்டு போய் மணமகனுடைய வீட்டில் விடுவதுதான் கடமை என்று சொல்லி அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டி நாடு செல்லுவதற்கு முடிவு செய்கின்றார்கள். இந்த மாமணி சிவிகை தன்னில் மடநடை மயிலன்னாரை தாமரை தவிசின் வைகும் தனித்திரு என்ன ஏற்றி
காமரு கலனி வீழ்த்து காதல் செய் சுற்றத்தாரும் தேமொழி அவரும் சோழச் சேனடை கலிந்து சென்றார். அதாவது அந்த சிவிகை ஒன்று செய்கிறார்கள். அந்த சிவிகையிலே நடைபொருந்திய மயில் போன்ற புனிதேவதை அம்மையாரை தாமரையாசனத்திலே வீற்றிருக்கும் தனி திருவினார் போன்று ஏற்றிக்கொண்டார். தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு தேவியை போல அம்மா அந்த சிவிகையிலே அமர்ந்திருக்கிறார்கள். சுத்தி வர திரை போட்டு விடுகிறார்கள். அழகிய திரையை சூழ்வித்து காதல் செய்யும் அன்பு செய்யக்கூடிய சுற்றத்தார்களும் இனிய மொழியுடைய தோழியர் முதலிய பெண்களும் சூழ்ந்து செல்ல நெடுந்தூரம் செல்லுகிறார்கள். ஏன்னா பாண்டி நாட்டுக்கும் காரைக்காலுக்கும் ரொம்ப தொலைவுங்க. நெடுநாட்கள் அந்த பல நாட்கள் கடந்து அங்கு செல்லுகிறார்கள். அப்படி அம்மா இருந்தது எப்படி இருந்தாங்கன்னா ஒரு திருமடந்தை போல இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்ப அம்மா அம்மாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி பரமதத்தனுக்கு செல்லுகிறது. அந்த பரமதத்தனும் அம்மாவை நான் சென்று வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னுடைய மனைவியையும் அந்த குழந்தையும் அழைத்து கொண்டு அந்த ஊரினுடைய எல்லைக்கு தானே வந்து விடுகிறான். குலசேகர பட்டணத்துடைய அந்த எல்லைக்கு வந்து விடுகிறான். வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, தானும் மனைவியோடும் தளர் நடை மகளினோடும் மானினம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே யானுமது அருளால் வாழ்வேன் இவ்விளம் குழவிதானும் பான்மையால் உமது தாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தான். இப்ப சுற்றத்தார்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறாங்க. இவன் வந்தவுடனே என்ன செய்யறான்னா, அந்த வணிக பரமதத்தன் தன்னுடைய மனைவியோடும் அப்படியே தளர்நடையோடு வரக்கூடிய அந்த குழந்தை பெண் குழந்தையோடும் வந்து 3 பேரும் அம்மாவுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிறார்கள். வீழ்ந்து வணங்கி, உன்னுடைய பான்மையினால் உனது நாமம் இந்த குழந்தைக்கு நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய திருப்பெயரை இந்த குழந்தைக்கு நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவடியில விழுந்து வணங்கி சொல்லுகிறான். அப்படி வணங்கி சொல்லுகின்ற பொழுது சுற்றத்தாரெல்லாம் கேட்கிறாங்க, நீ உன்னுடைய மனைவியினுடைய திருவடியில விழுந்து வணங்குவதற்கு என்ன காரணம்? அப்படி செய்வது முறை இல்லையே. அந்த காலத்துல கணவனார் மனைவியினுடைய காலிலே விழுவது வழக்கில்லை. ஆனா நீ அப்படி விழுந்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வணிகன் சொல்றான் பாருங்க, அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தெய்வ பெண், நீங்களும் எல்லாரும் வீழ்ந்து வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. ஏன்னா அவன் அனுபவித்தவன், அம்மையாருடைய அந்த நிலையை நேரிலே கண்டவன். அதனால சொல்றார், மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தாம் அல்லர் கற்பெரும் தெய்வமாதலின் நான் அறிந்து அகன்ற பின்பு பெற்றையும் மகவுதன்னை பேரிட்டேன் ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்மின் என்றான். ரொம்ப முக்கியங்க. அதாவது மற்றவர் தம்மை நோக்கி அப்படின்னா சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து அந்த வணிகன் சொல்றான், மானுடம் இவர்தாம் அல்லர், சாதாரண ஒரு மனித உருவம் என்று நினைத்து விடாதீர்கள், நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து, இந்த அம்மாவுடைய அந்த தெய்வத்தன்மை நான் அறிந்து நான் விலகினேன். அதற்கு பிறகு நான் பெற்ற இந்த மகளுக்கு அந்த அம்மாவுடைய புனிதவதி என்ற அந்த பெயரை நான் வைத்திருக்கிறேன். அதனால பொற்பதம் பணிந்தேன், நீரும் போற்றுதல் செய்வேன், நீங்களும் அந்த அம்மாவை போற்றுங்கள் என்று சொல்லி அவன் ஒரே ஒரு இதா எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் சொல்லுகிறான். எல்லோரும் அவங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல, எல்லாரும் அப்படியே திகைத்து நிற்கிறார்கள். அந்த சொற்ற பந்தம் எல்லாம் என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா தங்களுடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே என்று சொல்லி எல்லோரும் வருந்துகிறார்கள். அப்ப அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்ப அம்மாவுக்கு அவன் கணவன் அப்படிங்கிற அந்த எண்ணமே போயிடுச்சுங்க. ஏன்னா கணவன் அவன் இவன் சொல்ல மாட்டாங்க, இந்த இடத்துல அவன் சொல்றாங்க. இத அந்த பற்று அம்மாவுக்கு போயிடுச்சுங்க. அதான் இங்கு இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதிகளிந்து இங்கு உண்பால் ஆங்கு நின்றார்கள் போற்றும் பேய் வடிவடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவி நின்றார். இங்கிவன் குறித்த கொள்ளை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்புங்கிறார். அதாவது இவன் அப்படிங்கிற 2 இடத்துல சொல்றாரு. அதாவது இவனுடைய கொள்கை இது, நான் இந்த உடம்பை இதுவரை இந்த சதை பொதியை யாருக்காக தாங்கி நின்றேன்? இவனுக்காக தாங்கி நின்றேன். அதனால இனிமேல் எனக்கு இந்த சதை பொதி வேண்டாம் பெருமானே, எனக்கு இந்த சதை பொதியை நீக்கி எனக்கு எழும்புருவாக அந்த பேய் வடிவம் எனக்கு கொடுக்க வேண்டும். பேய் வடிவம்னா இந்த பேய் அப்படின்னா அதாவது சிவகணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பேய் வடிவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அம்மையார் அந்த இடத்திலேயே கேட்கிறாங்க. அப்படியே பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவடியை வணங்கி அம்மா நிற்கிறாங்க. இறைவனும் அப்பவே அந்த ஊனை எல்லாம் உதறி
அம்மா வந்து எழும்புருவம் அடையக்கூடிய அந்த நிலையை கொடுக்கிறாருங்க. ஆணவ பொழுதும் ஒன்றுள் ஆடுவார் அருளினாலே மேனறி உணர்வு கோர வேண்டிற்றே பெறுவார் மெயில் ஊனடை வனப்பை எல்லாம் உதறி ஏற்புடம்பேயாக வானமும் நிலனும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார். பாருங்க, அப்படியே உதறிட்டாங்களாம். அதுதான் மயிலுக்கு ஒரு பழக்கம் உண்டுங்களாமா, தேவையில்லாத பொழுது அந்த தோகையை உதிர்த்து கொள்ளுமா, அதே அதற்கு சுமையாக இருக்கின்ற பொழுது தோகையை உதிர்த்து கொள்ளுமா. அது மாதிரி இப்ப அம்மா வந்து தளிரடி மென்னகை தாதிவள்தார் தாலைக்கு காலைக்கு களிமைகள் சுற்றம் கோற்ற கல்யாணம் செய்தளித்தார் அந்த ஓமை சொல்லுகிறாங்க இல்லைங்களா. இப்ப தேவையில்லாத பொழுது அந்த உடம்பனுடைய சதைப்புதியை தானே இறைவனுடைய திருவருளால் உதிர்த்து விடுகிறார். இப்ப எழும்புருவாக காட்சி கொடுக்கிறார். அப்படியே வானமும் நிலனும் எல்லாம் மண்ணுலகமும் விண்ணுலகமும் அந்த காட்சியை பார்த்து வணங்கி நிற்கிறது. தேவர்கள் எல்லாம் அப்படியே மலர்மலை பொழிகிறார்கள். முனிவர்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்து போற்றுகின்றார்கள். சிவகணங்கள் எல்லாம் குணலை கூத்தாடியது என்று சொல்லுகிறார். இப்பதான் அம்மாவுக்கு வந்து அந்த ஞானத்தினுடைய அந்த நிலை அடைய பெறுகிறார். அப்படி அந்த ஞானத்திலே ஊறி திளைக்கின்ற பொழுதுதான் இப்பதான் அற்புத திருவந்தாதி பாட போறாங்க. அற்புத திருவந்தாதி பாடியது அந்த குலசேகரப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி. அங்க அதற்கு நினைவாக ஒரு சின்ன ஒரு ஆலயம் அங்கு இருக்கிறது. அந்த ஊரினுடைய சாலை ஓரத்திலே இருக்கிறது. அதாவது இறைவனுடைய திருவருள் எப்படி அம்மாவுக்கு உடம்புக்குள்ள ஊறி திளைத்ததுங்கிறத சொல்றாரு பாருங்க. உற்பவித்து எழுந்து ஞானத்து ஒரு மயில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார் பொற்புடை செய்யபாத புண்டரிகங்கள் போற்றும் நற்கணத்தில் நில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி பாருங்க. உற்பவித்து எழுந்து ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அவ்வளவு சிறப்புடையது. அந்த அப்படியே உள்ளே ஊறி திளைத்த ஞான ஒருமையிலே நின்று பாடியது அம்மையார். அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள். பொற்புடை செய்ய பாத புண்டரியங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான். பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய அந்த கணங்களிலே சிவகணங்களிலே நான் ஒன்றானேன் என்று சொல்லி நயந்து பாடினார். அதான் அந்த பாடல் தான். பிறந்து மொழிபு என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறந்திகழுமஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதிடர். என்னுடைய துன்பத்தை எப்பப்பா நீ துடைக்க போற? பிறந்து மொழிபு என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து எப்ப பேச பழகினாங்களோ அப்ப இருந்த பெருமானுடைய திருப்புகழையே பேசிக் கொண்டிருந்தார் அம்மையார். இங்கதான் அற்புத திருவந்தாதி அருளியது. அதற்கு பிறகு ஆய்ந்தசி இரட்டைமணி மாலையும் அதே மாதிரி திருவாலங்காடு செல்லுகின்ற பொழுது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகமும் அம்மா அருளி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படி இந்த இடத்துல தான் அம்மா வந்து அந்த பதிகத்தை அருளியது. ஆய்ந்தசி இரட்டை மாலையும் இங்கதான் பாடுறாங்க. அம்மாவுடைய அற்புத திருவந்தாதி, இரட்டைமணி மாலை, கோயில் மூத்த திருப்பதிகம், அதாவது திருவலங்காடு மூத்த திருப்பதிகம் எல்லாம் மிக அற்புதமான பதிவுகள் அதில் இருக்கிறது. நான் எல்லாம் சொல்லுவதற்கு காலம் இல்லை. அதனால ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொலைந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன், ஒன்றேகான் கங்கையான் திங்கட் கதிர்முடியான் பொங்கலிசேர் அங்கையார் காலா அது என்று சொல்லி அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடற்பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் என்று சொல்லி எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காலையே போன்றெழுங்கும் மேனி கடும்பகலின் வேலையே போன்றெழுங்கும் வெந்நீர் மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கிருளை போலும் இடறு என்று சொல்லி ஒரு நாளை முழுக்க ஒரு பகல் பொழுது, காலை பொழுது, பகல் பொழுது, மாலை பொழுது முழுவதையுமே இறைவனுடைய திருமேனிக்கே ஓமை சொல்லுகிறார். காலையே பொன்றெழுங்கும் மேனி கடும்பகலின் வேலையை போன்றெழுங்கும் வெந்நீர் மாலையின் தாங்குருவை போலும் அவனுடைய சடை கற்றை மற்றவர்க்கு அப்படி இறைவனுடைய அன்பில்லாதவர்களுக்கு வீங்கிருளே போலும் இடரு என்று சொல்லி இப்படி அருமையான ஒரு செய்திகள் எல்லாம் அதில் இருக்கிறது. இரட்டைமணி மாலையிலையும் கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழல் கொண்ட போல்தத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி என்று சொல்லி இறைவனுடைய திருவடியை கண்டவர்கள் கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார். இறைவனுடைய திருவடியை பார்த்து வழிபாடு செய்ய அடியார்களை பேணினாலே போதும், வினை நிழல் கூட அந்த அவங்களுடைய வினை அழியும் என்று சொல்லி நிழல் கண்ட போல்தத்து நில்லா வினை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிழல் பட்டா கூட போது நமக்கு வினை நீங்கும் என்று சொல்லி நமக்கு இரட்டைமணி மாலையில் அருளி இருக்கிறார். பேய் வடிவம் கிடைக்க பெற்றார். அம்மா வந்து அண்டர் நாயகனார் என்னை அறிவரே அறியா வாய்மை என் திசை மாக்களுக்கு யான் எவ்வொருவாயன்
பெருமானுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா போதும். இருக்கிறவங்க எல்லாம் பேயின்னு பயந்து ஓடுனாங்களாம். யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன, இறைவனுக்கு தெரிஞ்சா சரின்னு சொல்லி அம்மா அப்படியே வடதிசையை நோக்கி படரொளி கையிலை வெற்பின் பாங்கணைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். அம்மா வந்துங்க சிவபெருமான் இருக்கக்கூடிய கையிலையை காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி தலையால் நடந்து செல்கிறார். கைலாயம் போனதை 2 வரியில சொல்றாருங்க சேக்கிழ பெருமான். அவ்வளவுதான் கைலாயம் போனது. படரொளி கையிலை வெற்பின் பாங்கணைந்த ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் அப்படின்னு சொல்லி இந்த 2 வரியோட கைலாயம் போறதை முடிச்சிடுறார். அப்புறம் கைலாயத்துக்கு பக்கமா போனாரு. அப்படியே அம்மா தான் முதல்ல பாக்குறாங்க. களையிழந்தெங்கட்கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலை நுதல் இமயவள்ளி திருக்கண் நோக்குற்றது அன்றே. ஏன்னா உமையம்மை தான் முதல்ல பாக்குறாங்க. உமையம்மை பார்த்த உடனே பெருமானிடத்துல கேட்கிறாங்க, அம்பிகை திருவுள்ளத்து அதிசயத்து அருளி தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமானோர் எற்பின் யாக்கை அன்பு என்ன, என்ன ஒரு அன்பினுடைய திறம் இது, யார் அப்படி தலையால் நடந்து வருவது, நம்பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான். உமையம்மைக்கு சாமி சொல்றாரு. உமையம்மை கேட்கிறாங்க அவங்களுடைய அன்பினுடைய திறம் என்ன என்று சொல்லி அதிசயித்து கேட்கின்ற பொழுது அதுதாங்க சாமி சொல்றார் பாருங்க. வறுமை வள் அம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று பின்னை அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உயவே அருளி செய்தார். அருமையான இடம். சாமி சொல்றாருங்க, தாயுமிலி தந்தையிலி தாந்தனையனானேன் என்று சொல்ல திருவாசகம் சொல்லுவது போல தாயும் இல்லாத தந்தையும் இல்லாத பற்றில்லாத பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் சொல்றான், வறுமைவள் அம்மை பேணும் அம்மைகான் உமையே, நம்மிடத்திலே அன்பு செய்யக்கூடிய தாய் வருகிறார் என்று சொல்லி உமையம்மையிடத்திலே சொல்லுகிறார். இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல். அந்த வடிவம் பார்க்கறதுக்கு உலகத்திலே பேய் வடிவமாக இருக்கிறது. ஆனா அது பெருமை சேர் வடிவம், அதை வேண்டி பெற்றார் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பெருமானே சொல்லுகிறார். அருகு வந்து அணைய நோக்கி அம்மா பக்கத்துல வந்த உடனே அம்மான்னு உமையம்மை கிட்ட சொன்னது மட்டுமல்ல, இறைவனே சொல்றார் அம்மையே அப்படின்னு சொல்லி. என்ன யாருக்கு இந்த பெருமை கிடைக்கும்? இறைவனே காரைக்கால் அம்மையாருக்கு குழந்தை இல்லை, ஆனா இறைவனே அம்மையங்கிறாருங்க. அம்மையே என்னும் செம்மை ஒருமொழி உலகமெல்லாம் உயவே அருளி செய்தார். அம்மையேன்னு சொன்ன உடனே அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மகனேன்னெல்லாம் சொல்லலைங்க, அப்பா அப்படின்னாங்க. அதுதான் அம்மையாருடைய ஒரு சிறப்புங்க. அங்கன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை சங்கவன் கொலையனாரும் தாமதிர் நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது என் என்று இறைஞ்சி நின்று இயம்புகின்றார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அப்பா வந்து அம்மா அப்படின்னு சாமி சொல்றாரு. இவர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லி திருவடியில விழுந்து வணங்குகிற பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை. அப்படி வீழ்ந்து எழுகிறார் அம்மையார். சங்கவன் கொலையனாரும் தாமதிர் நோக்கி பெருமான் அம்மையாரை நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது என், ஏம்மா என்கிட்ட என்னம்மா உனக்கு வேணும், உங்களுடைய வேண்டுதல் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. அதாவதுங்க அப்பர் சாமிகள் ஞானசம்பந்த பெருமான் முதல் சந்திப்புல ஞானசம்பந்த பெருமான் அப்பரே அப்படின்னு சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் பார்த்து அப்பர் சாமிகள் மகனேன்னு சொல்லலைங்க, அடியேன் என்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் சொல்றாரு. இதுதான் பெரியவங்களுடைய அந்த ஒரு அடக்கம் அப்படிங்கிறதுங்க. அப்ப அம்மா கேட்கிறாங்க, இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின்கீழ் இருக்க என்றார். இதுதான் அம்மா கேட்ட வரங்க. அதான் வேற எதுவும் கேட்கல. இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், இல்ல மீண்டும் பிறந்தாச்சு அப்படின்னா உன்னுடைய திருவடியை மறவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வரம் கேட்கிறாங்க. சாமி என்ன சொல்றாருன்னா, நீ திருவாலங்காடு சென்று எப்பொழுதும் அந்த நடனத்தை பார்த்து நீ அந்த எனக்கு என்னுடைய திருவடிக்கு கீழிருந்து நீ எப்பொழுதும் பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார் பற்றாய் நின்றான் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றார். நீடுவாள் பரணமுது நிலவை ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார் பற்றாய் நின்றான் என்று சொல்லி அந்த பெருமான் வந்து திருவாலங்காடு சென்று அம்மாவுக்கு அருள் செய்கின்றார். மீண்டும் தலையினாலே அந்த திருவாலங்காடு நடந்து வருகிறார். செப்போரும் பெருமையன்பால் திகழ்திரு ஆலங்காடா நற்பதி தலையினாலே நடந்து புக்கடைந்தார் என்றே. மீண்டும் தலையினாலே அந்த பதியை சென்று வந்து சேருகிறார். அந்த
திருவாலங்காட்டிலே வந்து பெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டகத்தை பார்த்து அவர் வந்து கொங்கை திறங்கி நரம்பெழுந்து என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை அருள் செய்கிறார். இதுதான் வந்துங்க அம்மை மூத்த திருப்பதிகன் பேருங்க. கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெண்பற்கொழிவ எற்று பங்கிசை வந்திரு பற்கள் நீண்டு பாடுயர் நெல்கனை காலோர் பெண்பு திணை காலோர் பெண்பேய் தங்கியலறி உலரு காட்டில் தாழ் சடை எட்டு செய்யும் வீசி அங்கம் குளிர்ந்தன ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. இந்த இடத்துல காரைக்கால் பேய் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லுகிறார் அம்மையார். அங்கு அந்த பேய்கள் எல்லாம் நடனமாடி கொண்டிருக்கிறது. இறைவனுடைய திரு நடனத்தை பார்த்து அம்மா அப்படியே மகிழ்ச்சியோடு அங்கு உறைந்திருக்கிறார். அந்த கொங்கை திறங்கி நரம்பிழந்து குண்டுகன் வெற்பொழி குயில் குளிவயிற்று என்று சொல்லி இந்த பதிகம் மிக அற்புதமான அம்மை மூத்த திருப்பதியமாக வைத்து போற்றக்கூடியது என்று சொல்லி, இப்ப அம்மா எங்க இருக்கிறாங்கன்னா திருவாலங்காட்டிலே பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடிக்கு கீழே எப்பொழுதும் ஆனந்தமாக அப்படி அமர்ந்து கொண்டு எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறார் அம்மையார். திருவாலங்காட்டுக்கு அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் போன்ற பெரியவர்கள் எல்லாம் உள்ள போகலிங்க. இம்மையிலே பூயில்லோர் யாரும் காண ஏழுலகம் போற்று செப்ப எம்மையாலும் அமைதிரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலம் காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வலுவாத பதியன் மாடவர் செலும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லாரு. அம்மா தலையால் நடந்த பதியை நாங்கள் காலால் மிதிக்க மாட்டோம் என்று சொல்லி நம்முடைய அருளாளர்கள் அங்கு சென்று பாடாது அருகிலே உள்ள ஒரு ஆலயத்தில் தங்கினார்கள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, இப்படி பெருமையுடைய இறைவனே அம்மா என்று சொல்ற பெருமையுடைய அம்மையாருடைய புகழை நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்களுடைய புகழை என்னால் யாராலும் சொல்ல முடியாதம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. மடுத்த புனல் வேணியனார் அம்மை என மதுரமுடி கொடுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டவத்தில் இவர் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரை அடுத்தவரும் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா என்று சொல்லி உங்களுடைய பெருமைகளை யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னா ஒருவர் அளவிலும் படாது, யாரும் உங்களுடைய பெருமையை முழுமையாக சொல்லிவிட முடியாது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார் என்று சொல்லி இப்படி நம்முடைய எடுத்தருளும் சேவடிக்கிறார். அதாவது எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யலாய் என்று சொல்லி விநாயகர் செய்யல் நமக்கு பெரிய புராணத்தில் அப்படின்னா எடுத்தருளும் சேவடினா பிறவிக்குழியிலிருந்து ஆன்மாக்களை எடுத்து அருள் செய்யக்கூடிய திருவடிங்க கூத்த பெருமானுடைய திருவடி. அதுதான் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரை அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்முடைய வினைக்குழியில இருந்து நம்ம எடுத்து அருளக்கூடிய ஒரு திருவடி என்று சொல்லி சொல்லுகிறார். இதே மாதிரி யார ஆறளவு ஆயினதம்மா அப்படின்னு அடுத்த பெரும் சீர்பரவர் ஆறளவு ஆயினதம்மான்னு சொல்றாரு. அதே மாதிரி இசைஞானி பிராட்டியாருடைய புராணத்தில் என்ன சொல்றாருன்னா, என்னால மட்டுமல்ல யாராலும் சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அங்க இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது, எவர்க்கும் முடியாதால் அப்படின்னு சுந்தரருடைய தாயாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்க சொல்றாருங்க. இப்படி இந்த திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் அடிகள் நமக்கு 66 திருப்பாடல்களை அருளி இருக்கிறார். அம்மையார் காரைக்காலிலே அவதரித்து அவர் நாகப்பட்டினத்திலே வாழ்க்கைப்பட்டு மீண்டும் காரைக்காலிலே வாழ்ந்து இறைவனுடைய திருவருட்கருணையினாலே குலசேகரப்பட்டினம் வந்து அங்கிருந்து பேயுருவம் எடுத்து அந்த பதிகம் அற்புத திருவந்தாதி அருளி செய்து அங்கிருந்து மீண்டும் கையிலை அவர் அந்த காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த நிலையிலே அந்த பேய் வடிவத்தோடு கையிலை செல்ல இறைவனும் உமையம்மையும் அருள் செய்து அம்மாவுடைய விண்ணப்பத்தை ஏற்று நீங்கள் மீண்டும் திருவாலங்காடு செல்லுங்கள் என்று சொல்லி அந்த கையிலையிலிருந்து மீண்டும் தலையினாலே திருவாலங்காடு நடந்து வந்து ஆலங்காட்டு பெருமாளுடைய திருவடிகளில் அமர்ந்து இன்புற்று இருக்கிறார். அம்மையாருடைய திருவடிகளை நாமும் வணங்கி நம்முடைய வினைகளை போக்கி அந்த எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்ற அந்த அம்மையாரையும் வணங்கி எடுத்தருளும் சேவடியும் நாம வணங்கி உய்வடைவோமாக என்று சொல்லி அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி இந்த குருபூசை நன்னாளிலே அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள்